ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டுடைய சமூகத்திலே நான் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தபடியினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தாமே கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் ஆண்டவர் காத்து கொண்டார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆண்டவர் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம்மை சீர்படுத்தும்படியாக தானே, நம்மை அழிக்கும்படியாக ஒருபோதும் அவர் துன்பங்களையோ காரியங்களையோ நமக்கு பிடித்தமில்லாத காரியங்களையோ அவர் அனுமதிப்பதில்லை. அந்த காரியங்கள் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவு பலன் கொண்டிருக்கிறீர்கள், ஆழமாக விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்கு தான் இந்த சில பாடுகள் வரும். உதாரணமாக பார்க்கும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காலங்களிலெல்லாம் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு இருக்கும். இப்பொழுதெல்லாம் இடையிலே என்ன பண்ணுறான், பல தேர்வுகளை வைக்கிறாங்க. எனவே இந்த பிள்ளைகளுக்கு அந்த பரீட்சை என்கிறதான அந்த நேரம் வந்த உடனே அவர்களுக்கு ஒரு சோதனையாக காணப்படும். ஐயோ, எக்ஸாம் வருகிறது. அது எதற்கு வருகிறது? நீ 6ஆம் வகுப்பு படிக்கிறாய் என்றால் காலம் ஃபுல்லாக 6ஆம் வகுப்பில் இருப்பதற்காகவா? நீ 7ஆம் வகுப்பு போவதற்கு ஒரு தகுதி உண்டா என்ன? உன்னை தகுதியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதுபோல் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நன்மையை தருவார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு காலங்களில் இருந்ததோடும் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக தான் இருப்பீர்கள். அப்போது அந்த ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவர் ஆனால் நன்றாக இருப்பதற்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுகிறீர்கள், அதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா என்று சொல்லியெல்லாம் ஆண்டவர் உங்களை சோதிப்பவர்களுக்காக சில சோதனைகள் உங்களுக்கு வரும். அது பரீட்சை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரீட்சையில் நிலைநின்ற உடனே நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது, இந்த பரீட்சைக்கு பின்பு எனக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக கடந்த ஆண்டிலே ஒருவேளை உங்களுக்கு வந்த பரீட்சைகளை ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீர்களா, முறுமுறுப்பாக ஏற்றுக்கொண்டீர்களா என்று எனக்கு தெரியாது. எந்த பரீட்சையும் எந்த சோதனையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், இதிலிருந்து எனக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி தாய்மாருக்கெல்லாம் நன்றாக அனுபவங்கள் உண்டு. ஒரு பிள்ளை வயிற்றிலே கரு உற்பத்தி ஆகும்போது அந்த தாய்மார் மற்ற சகோதரிகளை மாதிரி இருப்பது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் உடல் சோர்வு வரும், அவர்களுக்கு உடல் தளர்ச்சி வரும், அவர்களுக்கு மயக்கம் வரும், அவர்களுக்கு வாந்தி வரும், அவர்கள் எல்லா வேலையும் செய்ய முடியாது, எல்லா ஆகாரங்களையும் சாப்பிட முடியாது, நினைத்த நேரத்தில் போய் தலைக்கு குளிக்க முடியாது. எனவே அந்த 10 மாத காலம் அவர்கள் பல பாடுகளை பட்டு ஆமாம், அந்த குழந்தை பிறந்தோன்னு என்ன சந்தோஷமாக இருக்கு. அதுபோல் தான் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சில பரீட்சைகளை நாம் தாண்டணும். அதற்காக தான் பரீட்சைகள் வருகிறது. எனவே நீங்கள் ஒருபோதும் என்னை ஆண்டவர் சோதித்தார், என்னை சிறுமப்படுத்தினார், என்னை துன்பப்படுத்திட்டாரு, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கண்ணீர், எனக்கு கடன், சோதனை நினைக்காதுங்க. ஒரு நாள் எல்லாம் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த புத்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாதையிலே நடத்துவாராக. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்.
உம்முடைய வாசஸ்தலத்தை உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய கூடாரம் என்று சொல்லுகிறது உங்களுடைய சரீரம். உங்களுடைய சரீரம் அதே தான். நீங்கள் அதை எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கும். எனவே இந்த கூடாரம் என்று சொல்லுகிறது நம்முடைய சரீரம். இந்த சரீரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனது எப்படி இருக்குமா? நம்முடைய உள்ளம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, அந்த வாசஸ்தலம் என்று சொல்லுகிறது நம்முடைய வீடு, நாம் தங்கி இருக்கிற இடம், நாம் வேலை பார்க்கிற இடம், இதெல்லாம் வாசஸ்தலம். நம்முடைய வாசஸ்தலத்தை பார்க்கும்போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி இங்கே ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையானது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதாவது யோபு என்கிறதான ஒரு பக்தன், அந்த யோபு பக்தனை குறித்து அவர் பார்க்கும்போது, அவர் ஒரு காலத்திலே சாத்தான் தேவனிடத்திலே வந்து முறையிடுகிறான். சும்மாவா அவன் உம்மை ஆராதிக்கிறான்? நீர் அவனை உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலையடைத்து காக்கவில்லையா? சும்மாவாயா? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன், பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவன் சும்மாவா? ஏகப்பட்ட சொத்து அவனுக்கு இருக்கிறது, 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், அப்படியான மிருக ஜீவன்கள் அவ்வளவு இருக்கிறது. நன்றை கவனிக்க வேண்டும். அதை நாம் லெகுவாக படித்து கொண்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3000 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகத்தை கட்டி வைத்து பாதுகாக்க வேண்டுமானால் குறைந்த பட்சம் ஒரு 10 அடி 15 அடி நீட்டாவது இருக்கணும், ஒரு 7-8 அடியாவது அகலம் இருக்கணும். ஒரு ஒட்டகம் படுத்து எழும்பணும்னா அப்போது அவனுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறதா? 3000 ஒட்டகம். புரிகிறதா? அது 3000 ஒட்டகம்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏரியாவோட பெரிய ஏரியா அவனுக்கு இருந்திருக்கணும். அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். 7000 ஆடு இருந்திருக்கிறதா, 500 ஏர் மாடு. ஒரு காலத்துல எல்லாம் எங்கள் ஊரில் 2 ஏர் மாடு பூட்டி உழுதாலே அவன் பெரிய பணக்காரன். ஆமாம், வேதத்தில் நான் பார்க்கும்போது எலிசா 12 ஏர்களை பூட்டி உழுது கொண்டிருக்கிற சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, இவன் 12ஆம் ஏரை பூட்டினானா, ஓட்டிட்டு இருந்தானா. பெரிய பணக்காரர்கள் அவர்கள்லாம். இப்போல்லாம் டிராக்டர் வந்துச்சு. சரி, இப்போ பாருங்க, அவ்வளோ பெரிய பணக்காரன். அப்போ சாத்தான் சொல்லுகிறான், சும்மாவாயா இவ்வளவு காரியத்தை கொடுத்துருக்குற, பின்ன அவன் துதிக்க மாட்டானா, சோதரிக்க மாட்டானா? கொஞ்சம் அதை எடுத்து பாரு, அப்போ தெரியும். அவன் கொஞ்சமாக எடுக்க. ஆண்டவர் சொன்னா, சரி நீ அவனுடைய உயிரை எடுத்துடாத, நீ எல்லாத்தையும் எடுத்துடு அப்படின்னு சொன்னார். மீதி என்ன பண்ணிக்கோ. அவன் பொய்யன் என்ன பண்ணிட்டான்? 10 பிள்ளைங்களையும் கொண்டு போட்டான். 10 பிள்ளைங்களையும் கொண்டு போட்டான். எல்லா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் எதிரிகள் வந்து ஓட்டிட்டு போயிட்டாங்க. வீடு இடிந்து விழுந்து, அந்த வீட்டில் அவருடைய சகோதரர்கள் விருந்து வைப்பாங்க. அப்படி ஒரு விருந்து முறையில் எல்லா சகோதரிமாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. மொத்தம் வீடு இடிஞ்சு விழுந்து பிள்ளைகளும் எல்லாரும் செத்துட்டாங்க. யோபும் அவனுடைய மனைவியும் தனித்து விடப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சாத்தான் வர்றான், திரும்ப வர்றான் பாருங்க.
அவர் சொல்றாரு, என்னப்பா திரும்பவும் நீ யோபன் மேலே கவனம் வச்சியா? ஆமையா, நீர் அவனுக்கு உண்டான ஆசையை எடுத்துட்டுரு. ஆனால் அவன் சரீரம் நல்லா தானே இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, அவன் சரீரம் நல்லா தானே இருக்கு. அவன் சரீரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி பார்த்தா தானே அவன் தூசிக்காமல் இருப்பானா? சரி, நீ அதையும் வேணா பண்ணிக்கோ, உயிரை விட்டுரு. அவன் போய் உச்சந்தலை முதல் தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் அவன் பருக்களினால கட்டி கட்டி கட்டி, அந்த கட்டி பயங்கரமான நவச்சல் எடுக்கிறது. ஆமாம், ஊரல். அவன் என்ன பண்ணுகிறான், உடைந்த பாத்திரத்தினுடைய ஓட்டை எடுத்து, அந்த ஓட்டை எடுத்து வச்சு சுரண்டுறான். ஆமாம், உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் நமக்கு சரீரத்தில் ஏதாவது ஒரு நவைக்கிறத காரியம் வந்தோன்னா நம்ம சொரிஞ்சிச்சோன்னா அதை சொரிய இன்னும் சொரிஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த சொரியறதை விட்டுட்டிங்கன்னா ரத்தம் வடியும். சில நேரங்களில் எரிச்சலாக இருக்கும், எரியும், அப்படியே நெருப்பு போட்ட பொண்ணு போல, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும். இப்பொழுது அவனுடைய மனைவி வந்து சொல்லுகிறாள், எவ்வளவு காலம்தான் நீர் உத்தமத்தில் இருப்பீர்? ஏன்னு சொல்லுகிறாள், அந்த ஆடு மாடுகள் குழந்தைகள் எல்லாம் மரித்த உடனே யோபு என்ன சொல்லுகிறான், அந்த 1ஆம் அதிகாரம் கடைசியில் இருக்கும், அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவன் நம்முடைய உதடினாலே பாவம் செய்யவில்லையாம். உதடினால பாவம் செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனைவி வந்து சொல்றா, எவ்வளவு நாளையா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்ப? எவ்வளவு நாள் அந்த உத்தமத்தில் இருப்ப? முதல்ல தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றார். அவர் என்ன சொன்னாரு, பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுறிய, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இதை கேள்விப்பட்டு முதலாவது 3 பேர் வருகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார். இந்த 3 பேர் அங்கே அவனை பார்ப்பதற்கு வருகிறாங்க. இல்லை, ஒருவன் தேமானியனாகிய எலிப்பாஸ். அந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் இப்பொழுது 3 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 7 நாள் அளவும் அவன்கிட்ட ஒன்றுமே பேசலைங்க. ஐயோ, இப்படி யோபு உருகுலைந்து போய்விட்டானே, அவனை பார்ப்பதற்கு ஆள் அடையாளம் தெரியவில்லை, இப்படி மோசமாக போயிட்டான், எப்படி செல்வ செருக்காக வாழ்ந்தவன், பூமியில் அவனை மாதிரி ஒருத்தன் இல்லை, எப்படி அப்படி வாழ்ந்தான். ஆண்டவரும் சொல்லுகிறார், அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பூமியில் அவனை மாதிரி ஒருவன் இல்லை, அவன் சன்மார்க்கன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வந்து அந்த சகோதரர்கள் வந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாளாக தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். 12ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தூரத்திலே வருகையில் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த யோபை உரு தெரியாதபடி, அவனுக்கு உரு தெரியல, இவனா யோபு இப்படி இருக்கான் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதார்களாம். வானத்தை பார்த்து, சால்வை தன்னுடைய துணிங்களை கிழிச்சிட்டு வானத்தை பார்த்து சத்தமிட்டு அழுது தலையின் மேலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்களாம். அவங்க தலையின் மேலே மண்ணை வாரி போட்டு அழுறாங்களாம், ஐயோ இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. 7 நாள் பேசாமல் உட்காந்தாங்க. இப்போது அவங்க தான் ஒவ்வொன்றாக பேசுகிறாங்க. பேசும்போது நன்றாக கவனிங்க, ஏன் நான் இதை சொன்னேன்னு இவனுடைய சூழ்நிலையை பாருங்க. இப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான் தீர்க்க தரிசனமாக, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை நீர் விசாரிக்கும் போது ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு முன்னால் பல ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அது கடைசியாக அவர் என்ன சொல்றாங்க, உம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பீர், உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும், வாசஸ்தலை விசாரிக்கும் குறைவை காண மாட்டீர். இந்த சூழ்நிலையிலே அவன் குறைவோடு தான் இருக்கிறான், பிள்ளைகள் இல்லை. இந்த சூழ்நிலையிலே அவனுக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை.
எல்லாம் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலை. இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், அதுதான் தேவனால அருளப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் சூழ்நிலையை பார்ப்பான், தெய்வம் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலையை தான் நீ இன்றைக்கு பார்ப்பாய். நீ இனிமேல் எப்படி இருக்க போகிறாய் என்பதை உன் கண்ணுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்த நன்மையை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்வார். எனவே அது நமக்கு தெரியவில்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம், நீ புடமிடப்பட வேண்டும். நீ துன்பத்தில் எப்படி இருக்கிறாய், கஷ்டத்தில் எப்படி இருக்கிறாய், வேதனையில் எப்படி இருக்கிறாய், உன் மனநிலை எப்படி இருக்கிறது, அந்த மனநிலையை யோபு காத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. அவர் பிறக்கும்போது அவர் பல நாமங்கள் சொல்லி அங்கே அறிவிக்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் சமாதான பிரபு. ஒருவரையும் சமாதான கேடை கொடுத்து அவர்களை சமாதானத்தை இழக்க வைத்து அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். எனவே யோவான் 14:27 இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 3 ஆண்டு காலம் அவர் வந்த பணியை செய்தார். என்ன வந்த பணி? நமக்காக பாவ மன்னிப்பை ஏற்படுத்த வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அவர் கல்வாரியில் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்க வந்தார். அவர் அந்த பணியை நிறைவேற்றும் போது சொல்லுகிறார், நான் சமாதானத்தை இங்கே வைத்து போகிறேன். அவர் என்ன சொல்றார்? போகும்போது சொல்லுகிறார், பரலோகம் எழுந்தருளி போனாரே, அதற்கு முன்பதாக சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் சில சமாதானத்தை கொடுக்கிறது, அதனால தான் சொன்ன உலகம். ஆமாம், இன்றைக்கு மதுபான கடைக்கு போகிற நிம்மதியே இல்லைங்க, போய் என்ன பண்ண போகிறேன், ஒரு கோட்டரை அடித்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு போகிறானே அவன். உலகத்தில் ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு என்ன இருக்குது, சமாதானம் இருக்குது. அவன் அங்கே பூரண சமாதானம் கிடைக்கணும் போகிறான். இல்லை, கொஞ்சம் நேரம், அது தெளிகிறது வரைக்கும் தான். அது தெளிகிறதுக்குள்ளால நிறைய பேர் நிறைய உடம்புல காயத்தோடு தான் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அடி உத சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. அங்கே சமாதானம் கிடைக்கணும் போயிட்டு சீர்கட்டு வெளியே வர்றான். ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே. அங்கே உலகத்திலே சமாதானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சினிமாவில் சமாதானம் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சூதாட்டத்தில் இருக்குது, கிளப்புங்களில் இருக்குது, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. நிரந்தர சமாதானம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லலை. அப்போ சமாதானம் எங்கே தான் இருக்குது? எங்கள் பூமியில் இருக்குது. பூமியில் நமக்கு சமாதானம். ஆமாம், இயேசு கிறிஸ்து தோன்றின உடனே இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணும், சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இடத்துல சொல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆமாம், நற்செய்தி. சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவருங்க வைத்து போகிறார். அதை மனிதன் தெரியாமல் இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை இந்த உலகத்திலே வைத்து போகிறார். என்னுடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். கொலோசியரின் புஸ்தகம் 3:15 வாசிக்கும் போது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, என்ற சமாதானம் உங்களுக்கு காணப்படணும். பொன்னினாலும் பொருளினாலும் வெள்ளியினாலும் அல்ல உலக பொருட்களினாலும் அல்ல,
தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு காணப்படும். அதை ஆண்டவர் வச்சுட்டு தான் போனார், கொண்டு போகவில்லை. சோத்திரம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொன்னார் 2 பேராக நீங்க போங்கப்பா, புறப்பட்டு போங்க. ஒரு வீட்டுக்குள்ளால, ஒரு பட்டணத்துல போறீங்க, ஒரு வீட்டுக்குள்ளால பிரவேசிக்கும் போது என்ன பண்ணுங்க, அந்த வீட்டை நீங்க வாழ்த்துங்க. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு அங்கே வர கடவது. அதனாலதான் நம்ம எல்லாம் போன உடனே என்ன சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்போம். ஆனா அந்த முஸ்லீம்கள் எல்லாம் எப்படி கேட்குறாங்க, சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்றாங்க. ஒருத்தர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. அப்போ இன்னொருத்தர் அடுத்தது சொல்லுவார், அவரு உங்களுக்கும் அதே உண்டாவதாகன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். புரிகிறதா? அப்படியானால் நம்ம தான் என்ன கேட்குறோம், சுகமா இருக்கிறீங்களா, நன்றா இருக்கிறீங்களான்னு கேட்குறோம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்த உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதனால தான் அதை அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நீங்கள் 2 பேரை போங்க, ஒரு பட்டணத்தில் போய் ஒரு வீட்டுக்குள்ளால பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. அந்த வீட்டில் நன்றாய் கவனிக்கணும், அந்த வீடு அதற்கு பாத்திரமாயிருந்தால், அந்த வீடு அதற்கு பாத்திரமா இருக்கணும். அந்த வீட்டில் உள்ளவங்க அதுக்கு பாத்திரமா இருந்தால், தகுதி உள்ளவர்களாக இருந்தால், அந்த சமாதானம் என்ன பண்ணுவோமா, அவர்கள் மேல் வருமாம். இல்லாவிட்டால் அவர்கள் சமாதானத்துக்கு பாத்திரவராக இல்லாமல் அபாத்திரராக இருந்தால், நீங்க கூறின சமாதானம் அந்த வீட்டை விட்டு வெளியே வருமா, உங்க கூடயே வந்துருமா. இல்லையா, சொல்லலாமா? புரிகிறதா உங்களுக்கு? அப்போ அந்த சமாதானம் வெளியே வந்துடுது. அப்போ பாருங்க, இந்த சீசர்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் என்ன சொல்றோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்கிறோம். ஊழியக்காரங்க சொல்கிறோம், நல்ல மூத்த விசுவாசிங்க வீடு சந்திக்க போனால் நல்லா இருங்க வாழ்த்துறீங்க. புரிகிறதா? வாழ்த்துறீங்க. ஆனால் வாழ்த்து சொன்னவங்களுக்கே ஒரு நாள் சமாதானம் இல்லாமல் போச்சு. எப்படி? வாழ்த்து சொன்னாங்க பாருங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் வளமாக இருங்க. இப்போ இவங்களுக்கே சமாதானம் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், இங்கே இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடும் எழுந்து விட்டார். ஆனால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதான்னு சொன்னவங்க எல்லாம் நடுங்கி திகைத்து வீடை பூட்டிட்டு அவர்கள் யூதருக்கு பயந்ததுனால கலக்கமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அங்க போய் என்ன சொல்றாரு வாசிங்க. சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு முன்னால, ஊரா போய் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதான்னு சொன்னவங்களுக்கே இப்ப சமாதானம் இல்லை. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் வீடு வீடா போய் சொன்ன சீசர்களுக்கு இப்போ என்ன இல்லை, சமாதானம் இல்லாமல் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. புரிகிறதா? ஏன் அப்படி சொல்லணும்? அங்கே சமாதானம் இல்லை, அவங்களுக்கு சமாதானம் இல்லை, கலங்கி போயிருக்கிறாங்க, வீட்டை பூட்டி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பூட்டின வீட்டுக்குள்ளால வந்து நிற்கிறார். அவர் எப்படி வந்தார்? ஜன்னலும் பூட்டப்பட்டிருக்கு, கதவும் பூட்டப்பட்டிருக்கு. எப்படி வந்தார்? ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் என்று சொன்னால் சொல்றவனுக்கே சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. சோத்திரம். சரி, அது போட்டோம், பரவாயில்ல. இப்பொழுது ஏசாயா 48:22 வாருங்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:21 அதே வசனம் தான் இருக்கும். என்ன இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு
வெறும் ஆசீர்வாதத்தை கூறிட்டு போவதற்கு வரல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு போவதற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கர் யார்? பாவிகள். துன்மார்க்கர் பரிசுத்தவான்கள் இல்லை, அவங்க பாவிகள். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிப்போட்டார்கள். இப்பொழுது பாவிகளுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை. அப்படியானால் அவருடைய பாவம் என்ன பண்ணணும்? போகணும். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு பரிகாரமாக அவர் வந்து அவர் தன்னுடைய சரீரத்தை பலியிட ஒப்பு கொடுத்து பாவ நிமிர்த்தியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கினார். அதைத்தான் ஏசாயா 53:5 என்ன சொல்லுகிறது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்தது. இல்லையா? சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, பாவிகளுக்கு. அப்படியே விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த அக்கிரமத்தை தானே சுமந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினையை அவர் பெற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு பாவ மன்னிப்பு பெற்ற, நன்றாய் கவனியுங்கள், பாவ மன்னிப்பு பெற்ற பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற வாழ்க்கையிலே ஏன் சமாதானம் இல்லை? நன்றாய் கவனிக்கணும். ஏன் சமாதானம் இல்லை? அப்படியானால் பாவம் இன்னும் பூரணமாக போகலை நம்மளை விட்டு. புரிகிறதா உங்களுக்கு? பாவம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்களை விட்டு, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களை விட்டு, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களை விட்டு பாவம் போகவில்லை. என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், கோவப்படாமல் இருக்கிறீங்களா? கோவப்படுறீங்களா இல்லையா? சண்டை போடுறீங்களா இல்லையா? எரிச்சல் வருதா இல்லையா? சில நேரங்களில் அந்த துன்மார்க்கன் நல்லா இருப்பான், அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு, நம்மளை அறியாமலே ஒரு எரிச்சல் வரும். அவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், நான் கடவுளேன்னு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகிறேன், ஏன் எனக்கு இந்த கதி? நம்ம சொல்கிறோமே, அது எதனால் சொல்கிறோம்? அவனை பார்த்ததுனால தான் நம்ம சொல்கிறோம். அவன் நம்மளோடும் கேடு கட்டு போயிருந்தான்னு சொல்லுவோமா? அப்போ அங்கே என்ன இருக்குது? பொறாமை. அங்கே என்ன இருக்குது? பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது. இந்த ஆண்டவர் நம்ம வழிபட்டு என்னதான் கண்டோம்? அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்குள்ளால என்ன இருக்குது? பாவம் இருக்கு. ஆமாம், பாவம் இருக்கு. கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகளை சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தின் கிரியைகளும் சொல்லப்பட்டிருக்கும். ஆவியின் கனிகள் 9 சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தின் கிரியைகள் 18 சொல்லப்பட்டிருக்கும். கவனமாக இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம, விக்கிரகணம், பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதில் நிறைய நம்மகிட்ட இருக்கு. சகோதர சகோதரிகள் ஒருத்தர் பேசாமல் இருந்தால் அது கொலையாம். அதுக்கு அர்த்தம் பொருளாசை, இன்னும் விக்கிரக ஆராதனை, இப்படியெல்லாம் இருக்கிறது. பிரியமா, நம்ம சொந்தக்காரங்களுக்கு வீட்டில் போனால் அவங்கள்ட்ட ஒரு அவங்க நல்ல ஒரு பொருள் வாங்கி வச்சுருந்தா நமக்கு அதை வாங்க முடியலையே. நானும் தான் கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கிறேன், இயேசுநாதரை கும்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் பாரு இவ்வளோ கஷ்டம். அப்போ நமக்கு என்ன இருக்குது? அந்த பொறாமை, எரிச்சலெல்லாம் இருக்கிற சோதரம். அதனால் அவர் 22, 23 வசனத்தில் மட்டும்தான் 9 கனியை சொல்லி விட்டார். அதுக்கு முன்னால் பெரிய பெரிய வசனமாக இருக்குது, அதில் நிறைய இருக்குது மாம்சத்தின் கிரியைகள். நல்லா கவனிக்கணும். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன ஒட்டிகிட்டு இருக்கு? பாவம் ஒட்டிகிட்டு இருக்கு, பாவம் ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால் அந்த பாவத்தை தெய்வம் சுமந்தார் தான். ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணலை, சுமக்க இடம் கொடுக்காமல் திரும்ப திரும்ப அவர்கிட்ட பிடுங்கி நம்ம வச்சுக்கிறோம். உலகத்தில் இந்த பிடுங்கி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம திரும்பவும் பாவியாக மாறிட்டு இருக்கிறோம். புரிகிறதா? அதனால தான் துன்மார்க்கருக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த புதிய வருடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டோட்ட அறிக்கையிடணும், நான் ஒரு சுத்தமானாக இருக்கணும், நான் எதை குறித்தும் பொறாமப்படக்கூடாது. ஆமாம்,
நேத்தைக்கு வந்தவன் பாரு 3 மாடி கட்டிட்டான் பாரு, நானும் 10 வருஷமா அந்த ஊரில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால? பொறாம. ஆனால் நம்ம கத்தோடைய பிள்ளைங்களை அப்படி சொல்லவே கூடாது. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கணும். யாருமே எதையும் வாரிட்டு போகிறதே இல்லை. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:2 வாசிங்க. தேவனையும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணுமா? தேவனை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. என்ன அப்போ அறிகிற அறிவு? தேவன் சிருஷ்டிகர், தேவன் சொல்லும்போது அது நடக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய பாவங்களை மன்னித்தவர். எனவே நான் பாவியாக இருக்கக்கூடாது, அவருடைய இரத்தம் என்னை விடுதலாக்கி விட்டது, நான் பரிசுத்தவான். அந்த அறிவு நமக்கு வேண்டும். தேவனை அறிகிற அறிவு. தேவன் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை தலைகளாக மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமாம், மனிதனுக்கு துன்பம் வராமல் இருக்காது. நன்றாக கவனிக்கணும். அது பரீட்சை. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், துன்பங்கள் தொல்லைகள் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா என் சரீரத்தில் 2 முறை ஆக்சிடெண்ட் வந்து என்னுடைய கால் உடைந்து விட்டது. ஒரு முறை மேஜர் ஆக்சிடெண்ட், கால் ஒரு தோலில் ஒட்டிட்டு இருந்து எலும்பு துண்டா உடைந்து விட்டது. நான் அப்போது ஊழியத்துக்கு தான் போகிறேன், வேற எதுக்கும் போகவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய ஊழியத்துக்கு போகிறேன். அப்பொழுது இன்னொரு முறை எனக்கு முட்டி உடைந்து விட்டது. இன்னொரு முறை எனக்கு ஆப்ரேஷன் ஒன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி 30 லட்சம் ரூபாய் கடனுக்குள்ளாக போய்விட்டேன். நான் அப்படியே அழிந்து விட்டேனா? இதெல்லாம் என்னை பரீட்சை, எனக்கு வந்த பரீட்சைகள், போராட்டங்கள். ஒரு முறை நான் பலகீனப்பட்டு மரணத்துக்கு உள்ளாக போய்விட்டேன். மரணத்துக்கு எனக்கும் தாவீது சொல்லுகிறாரே 4 விரற்கடை என்று சொல்லி, இனிமேல் வாழ்க்கை உண்டா என்று போய்விட்டது. என் தொழிலெல்லாம் வேற்று மனிதர்களுக்கு கொடுக்கலாம் என்று ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில். அவ்வளோ மோசமாக நான் போய்விட்டேன். கர்த்தர் நல்லவராக இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருந்தார். வாகனம் ஓட்டி கொண்டு போக முடியாது, வெளியே போக முடியாது. அந்த நாட்களிலெல்லாம் நான் இங்கே ஊழியத்துக்கு வருவதற்கு இங்கேருந்து என்னை அழைத்து கொண்டு வருவதற்கு கார் கொண்டு வருவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தினார். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. இன்றைக்கு அந்த கடன்களெல்லாம் போய்விட்டது. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனவே திராணிக்கு மேல் உங்களை சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். எனவே நாம் பாவத்தில் ஜீவிக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த 30 லட்சம் ரூபா கடனில் நான் வாழ்ந்தேனே, அப்பொழுது நான் பிரசங்கிக்கு போகும்போது எப்படி பிரசங்கிப்பேன்? இதை விடவும் வல்லமையாக பிரசங்கிப்பேன். இயேசு நல்லவர், இயேசு கைவிட மாட்டார், இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை தேவையை சந்திப்பார் என்று அன்றைக்கு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏதோ நான் கடன் எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்கிறதுனால சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. அந்த 30 லட்ச ரூபா கடன் ஒரு இருக்கும்போது இதை விடவும் நான் வல்லமையாக பிரசங்கிது. ஆமாம், அப்பொழுது இன்னும் எனக்கு நல்ல வாலிப பருவம், ரொம்ப துடுக்கா பிரசங்கிப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு. தேவன் கைவிட்டுருவாரா? யோபை கைவிட்டாரா? இல்லை. அவனுடைய சோதனை காலங்கள் சில ஆண்டுகள் இருந்தது உண்மை. இப்பொழுது அவன் சொல்லப்படும் போது அது ஆரம்பம்தான். அவன் சொத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து எல்லாம், அதன் பிறகு ஒரு சில காலங்கள் அவன் அப்படியே இருந்தான். அவன் அந்த காலங்களிலே சில காலங்கள் அவனை அறியாமலேயே அந்த வேதனை மற்றவர்கள் சொல்லுகிறதை பார்த்து, இவன் நான் என்ன அநியாயம் பண்ணி விட்டேன், நான் பிறந்ததை விடவும் செத்திருந்தால் நல்லா இருக்குமேன்னு எல்லாம் சொல்லுவான். உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவன் ஒரு இடத்துல சொல்லுவான், 19ஆம் அதிகாரம், அவன் அப்பொழுது என்ன சொல்கிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணினாலே என் தேவனை நான் பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? 19ஆம் அதிகாரம் 25 இருந்து நீங்க வீட்டுகளில் போய் வாசிங்க, இப்ப வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களை என் சொந்த கண்ணினாலே என் தெய்வனை நான் பார்ப்பேன். இந்த தோல் எல்லாம் அழுதி போனாலும் இந்த மாமிசத்தில் இருந்து கொண்டு, நான் ஏதோ மரித்து மறுமையில் போன பிறகுன்னு அவர் சொல்லலை, இந்த மாமிசத்தில் இருந்து கொண்டு என் தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் சொந்த
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே வாசித்தது 5ஆம் அதிகாரம். அங்கே 42ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது தான் அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். மறுபடி 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அங்கே 3000 6000 ஆகிறது, 5000 10,000 ஆகிறது, 7000 14,000 ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லுகிறதான அந்த வாக்கு தத்தம், அந்த தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. எனவே இந்த ஆண்டு ஆரம்பத்திலே ஆண்டோடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் உங்கள் கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். உங்கள் கூடாரம் சமாதானமாக இருக்கும், உங்கள் வாசஸ்தலம் குறைவில்லாமல் இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். தேவனை அறிகிற அறிவு காணப்பட வேண்டும் உங்களுக்கு. சோத்திரம். ஏசாயா 26:3 என்ன சொல்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வி. அல்லேலூயா சொல்லலாமா? எந்த சூழ்நிலையிலும் யோபை மாதிரி உறுதியாக பற்றி கொண்டிருங்க. ஆண்டு பூரணமா. இன்னைக்கு உறுதி இல்லை, அப்படி போகிறோம், இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி என்னையான் அப்படி பண்ணாதுங்க. உறுதி. ஆமாம், நான் செத்தாலும் ஆண்டவருக்காக சாவேன். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் விண்ணப்பங்கள்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை ஆண்டுகொள்ளும். எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாம் வரட்டும், என்ன வேணா வரட்டும், கவலைப்படக்கூடாது. ஆமாம், சோத்திரம். எனவே எது வந்தாலும் நான் என்ன பண்ணணும்? சோத்திரத்தோடைய ஜெபத்தினால், ஆண்டவரே உமக்கு சோத்திரம், இதை வந்ததற்காக உமக்கு சோத்திரம், இது ஏற்பட்டதுக்காக உமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். குறைய யாரையும் என்ன பண்ணாதுங்க, சொல்லாதுங்க. நான் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன், என்னுடைய காரை நல்லா ரெடி பண்ணி அதில் உடசல் எல்லாம் அரிச்சு போயிருந்தெல்லாம் சுத்தம் பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்து ரெடி பண்ணி வச்சேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் நான் வெளியே வந்து என் காரை பார்க்குறேன். என் டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்கிற வீலினுடைய மேல் பக்கம் அப்படியே நசுங்கி உள்ளால் போயிருக்கு. என்னன்னு பார்த்தேன், யாரோ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து ரிவேர்ஸ் எடுத்து வந்து மோதிட்டாங்க. அவங்க ஓவர்டேக் பண்ணி போகும்போது உரசல்ல, அது உராசிட்டு போயிடும், இது அப்படியே உள்ளால் போயிடும். என் மனைவி சொன்னாங்க, கேமராவில் பாருங்கள் யார். நான் சொன்னேன், கேமராவில் பார்த்து என்ன பண்ண போகிறேன்னா, அவனை போய் கண்டுபிடிச்சி போலீஸில் கொண்டு போய், எதற்கு? கர்த்தர் அனுமதிக்காமல் என் வண்டியை யாரும் டச் பண்ண முடியுமா? அப்போ எதுக்கு ஆண்டவர் இந்த செய்தி அதுக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு எனக்கு. இந்த செய்தி கொடுத்து 2 மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆயிடுச்சு எனக்கு இந்த செய்தியை, புத்தாண்டு செய்தி கொடுத்து. அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, புத்தாண்டு நெருங்க போகுது, இவன் வண்டியை எவனையா விட்டு ஒரு நசுக்கும், இவன் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம், இவன் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். சமாதானத்தை காத்துக்கொள்கிறானா, இல்லை என் வண்டியை இடித்தவன் நாசமாக போவ அப்படின்னு சொல்ல போகிறானா? நான் சுதாரிச்சிட்டேன். ஆஹா, தேவன் என்னை புடமிடுகிறார். தேவன் என்ன, நான் சொன்னேன், போட்டும், கர்த்தருக்கு தெரியாமல் ஏதோ ஒன்றும் நடக்கலை, அவர் அனுமதித்திருக்கிறார். ரைட், வாழ்க வளமுடன். ஒன்றுமே யாரையும் குறை சொல்லலை, இடித்தவனையும் குறை சொல்லலை, உடைச்சவனையும் குறை சொல்லலை. பிரியமானவர்களே, என்ன ஆயிர போகுது? அது கொஞ்சம் சொட்டையாக இருக்க போகுது, அவ்வளோதான். சோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சேதம் வராமல் காப்பார். வண்டி ஓட தான் செய்யுது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். எனவே குறைவை காண மாட்டீங்க. சோத்திரம். குறைவே இருக்காது உங்கள் குடும்பத்தில். சமாதானம் இருக்கும், இது சமாதானம், குறைவே இருக்காது. அப்போ குறைவு இருக்கக்கூடாது என்றால் என்ன வரணும்? 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வந்தா குறைவானது என்ன போகும்? சரி, அப்ப நிறைவானது என்ன ஐயா? நிறைவானது ஐயா ஒரு 10 லட்ச ரூபா வரணும் ஐயா, அது நிறைவா உங்களுக்கு? ஐயா நல்ல ஒரு பங்களா, அது நிறைவா? இல்லை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரணும்,
இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு ஒரு 10 சவரம் வந்தால் போதும். 10 சவரம் வந்தால் இன்றைக்கி 12 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி அப்படின்னு. அதுதான் நிறைவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 10 சவரம் இல்லை 50 சவரம் வச்சிருக்கிறான், கட்டுக்கட்டாக பணம் வச்சிருக்கிறானே, அவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நிறைவானது எது என்றால் தெய்வம்தான் நிறைவானவர். நம்முடைய இயேசுதான் நிறைவானவர், நம்முடைய ஆண்டவர் தான் நிறைவானவர். மீதி எல்லாரும் குறைவானவர்கள் தான். தெய்வம் நிறைவானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் குறைவு இருக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? குறைவா போயிடும். இயேசு எனக்கு போதுங்க, எனக்கு இயேசு போதும், அவர் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும். என்ன வேணும்னா போயிடட்டும் என்னை விட்டு, இயேசு என்னை விட்டு எடுபடாமல் இருந்தால் போதும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயாவில். கவனமாக இருப்போம். எபேசியர் 4:11 வாசிங்க. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய நிறைவான ஒரு வளர்ச்சி நமக்கிட்ட இருக்கணும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு சமாதானமா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனிதகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய தெய்வம் அவர் நிறைவாயிருந்தார். வந்தவங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரவில்லை புறம்பே தள்ளுவதில்லை என்று எல்லாரையும் நன்மையை என்றார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சாதாரண ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் நிறைவானவர். அதனால தான் ரூத்துக்கு நகோமி சொல்லுவாள், ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நிறைவான பலன் உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய குடும்பத்தை, கூடாரத்தை, வாசஸ்தலத்தை பார்க்கும்போது குறைவை காண மாட்டீர்கள். ஏனென்றால் நிறைவான இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் நிறைவானவர், அவர் உங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாக வந்தீங்க. உங்களில் அநேகர் பூர்வீகமான கிறிஸ்தவங்க கிடையாது. நம்ம எல்லாம் எப்படி வந்தோம்? ஆண்டவரால் இழுக்கப்பட்டு வந்தோம், பூர்வீக கிறிஸ்தவர்கள் அல்ல. எனவே ஆண்டவருடைய செட்டையின்கீழே வந்த உங்களுக்கு ஒரு குறையும் இராதபடி பூரண சமாதானம், நிறைவான பலன் கிடைக்குமா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் நிறைவானது எது சொல்லுங்க? நிறைவானது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய தெய்வம் நிறைவானவர். அவர் இருந்தால் போதுங்க. ஆமாம், உலகத்தில் ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருந்தாராம். அவர் சொன்னார், நான் இந்த ஆட்சியை விட்டு போகிறேன். இந்த ராஜாவுக்குடைய அந்த அரண்மனையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒவ்வொரு மந்திரிமாரும் விழுந்து அடித்து வந்து நாம் வந்து சோபா தூக்கிட்டு போனான், சிங்காசனத்தை தூக்கிட்டு போனான், அதை தூக்கிட்டு குதிரையை அவுத்துட்டு போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டு போனான். அவன் ஒருத்தன் வந்தான், மெதுவாக வந்தான் ராஜாவிட்ட. ஏன்பா நீ ஒன்றுமே எடுக்கலையா? ராஜாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ராஜா, எனக்கு ஒரு பொருளும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், நீர் தான் எனக்கு வேண்டும். எப்படி? நீர் தான் எனக்கு வேணும். பார்த்தீங்களா? அந்த பொண்ணும் பொருளும் எல்லாம் திரும்ப வாங்கிடலாம். ராஜா இருந்தா எனக்கு எல்லாம் தருவாருன்னு அவனுக்கு ஒரு நிம்மதி. அதனால் ராஜா கட்டி பிடிச்சிக்கிட்டான். ராஜா சொன்னார், எடுத்தவன் எல்லாம் ஒழுங்காக கொண்டு வந்த வீடா, என் பேரில் பாரு, உனக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லை, உங்களை நான் காப்பாற்றுவேன், வழி நடத்துவேன்னு. என்னை விட்டுட்டு பொருள் மேலே கண்ணு போயிடுச்சு பார்த்தியா? பொருள் மேலே. ஆமாம், அதனால தான் ஃபாதர் பர்க்மான்ஸ் பாடுவார், வசதியை தேடி ஓடாதே ஓடாதே அது தொடுவானம் தொடுவானம், வசதியை தேடி ஓடாதே ஓடாதே அது தொடுவானம் தொடுவானம். ஏன் தொடுவானம்னு சொன்னார்? நீங்கள் உங்கள் பில்டிங் மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா
அந்த அந்த கொஞ்சம் ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பில்டிங் மேலே வானம் தொடுறது போல இருக்கும். நீங்கள் அந்த 1 கிலோமீட்டர் போய் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் தாண்டி தொடுறது போல இருக்கும். நீங்கள் உலகம் எங்கும் போனாலும் அது தொடாது. அதுதான் வசதியை தேடி ஓடுனேன்னா அது என்னது தான், தொடுவானம் போல தான் இருக்கும். அது உனக்கு கிடைக்காது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அது கழுகை போல தனக்கு செட்டைகளை உண்டாக்கி அது பறந்து போயிருமா. அல்லையா, அது சொல்லலாமா? உண்ணவும் உடுக்கும் இருந்தால் அது போதும் என்று நான் உன்னை விட்டு உலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். எனவே ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் கூடாரங்களிலே சமாதானம் உண்டாகும். உங்களுடைய வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். நிறைவான இயேசு உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நிறைவான தெய்வம் உங்களோடு கூட இருந்து உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உங்கள் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பீர். ஒரு நாள் மார்த்தாளும் மரியாளும் சொன்னார்கள், நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமாம் ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குறைவில்லை. எங்களோடு கூட கடைசி வரும் வார். ஆண்டவர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிற, இதோ உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ கைவிடுவதும் இல்லை. கலங்காதே, தீயாதே, நான் உன் தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். உலகமெங்கிலும் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை யூடியூப்பில் கேட்கிற பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கும். நீர்தான் நிறைவானவர். நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து சம்பூர்ணத்தை கொடு. யோபுக்கு எல்லாம் இழந்தாலும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினது. மறுபடியும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை போல ஒரு சீமான் இருந்ததில்லை. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் உலகத்திலே சௌந்தரியவான்களாக இருந்தார்கள். அவன் நெடுநாள் அவன் உயிரோடு இருந்து அவன் பூரண வயது உடையவனாக அவன் மரித்தான் என்று பார்க்கிறோமே. ஆண்டவர் அப்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு இவர்களுக்கு நிறைவின் ஆண்டாயிருக்கட்டும். நிறைவின் ஆண்டு. துதியும் கனவும் மைமையாவது எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆம்.